இன்னைக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சூப்பராக ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்பேஸோட சைஸ் என்ன, ரெண்ட் எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சூப்பரான ஸ்பாட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே சரியான ஃப்ரண்டேஜில் இருக்குது இந்த ஸ்பாட்டு. அந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது. இன்னும் இந்த இடத்த பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு பில்னேக்கர்ஸ். நான் உங்கள் அசார். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எம்டி ஸ்பேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வருது. அதுவும் லொக்கேஷன் சொல்ல தேவையில்லைங்க, சூப்பரான லொக்கேஷனில் இருக்குது. ஆன் ரோலில் இருக்குது இந்த ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் வந்து 2 போர்ஷன் இருக்குது. ஒரு போர்ஷனோட சைஸ் வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு, இன்னொன்று போர்ஷனோட சைஸ் வந்து 950 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வராண்டாவும் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பிராண்டிங் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடி பேனர் வச்சிங்கன்னா சூப்பராக தெரியும் விசிபிலிட்டி உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்பாட்டில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங்கு, அதே மாதிரி வந்து ஏர் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தலாம் நீங்கள். டேட்டா ப்ராசஸிங் சென்டர், கால் சென்டர், ஆஃபீஸ் ஸ்பேஸு, டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், மெடிக்கல் லேப்ஸ் பண்ணலாம் நீங்கள். பிக்கல் பால் கோட்டை நீங்கள் நடத்தலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஆஃபீஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளம் நடத்தலாம் நீங்கள். பேக்கப் ஆஃபீஸ் ஆப்ரேஷன் நீங்கள் நடத்தலாம் நீங்கள். இல்லை ஒரு பேக்கிங் மாதிரி இதை நடத்துறீங்கன்னா நீங்கள் தாராளம் பண்ணலாம். ஆனால் ஃபுட் பிஸ்னஸ்க்கு தர மாட்டாங்க. ஒரு வேளை ஃபுட் பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஓனரை மீட் பண்ணி பேசலாம். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஓகேனா ப்ரொசீட் பண்ணலாம். இந்த பில்டிங் ஓனரோட பேர் எஸ் டில்லிராஜ். இவரை மீட் பண்ணி தாராளமாக பேசலாம் நீங்கள். அதே மாதிரி ஸ்பாட்டை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்ல, சூப்பரான ஸ்பாட்டில் இருக்குது, நல்ல லொக்கேஷனில் இருக்குது இந்த இடம். இந்த ஸ்பேஸோட ரெண்ட் வந்து 35,000 சொல்கிறாங்க. ஒரு போர்ஷன் வந்து, இன்னொரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 35,000 வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வேளை ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறதா இருந்தால் 70,000 வரும். இது வந்து ஃபிக்ஸ்டு ரெண்ட் இல்லை, நெகோஷியபிள் தான். நீங்கள் டேரெக்டாக வந்து ஓனர்கிட்ட பேசிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்ட் கம்மி பண்ணுவாங்க. இந்த இடத்தோட அட்வான்ஸ் வந்து 10 மந்த் வரும். இந்த எம்டி ஸ்பேஸில் அவங்களே வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது ஃபேனு, லைட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஏசி. அடிக்கிற வெயிலில் நம்ம கண்டிப்பாக வந்து சூடு தாங்க முடியாது. அதனால் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ஏசியில் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க 2 இடத்துலையும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது பவர் பேக்கப். அந்த பவர் பேக்கப் வந்து போட்டு கொடுத்துறாங்க. அதை மாதிரி என்ன மாதிரினா உங்களுக்கு வந்து ஃபேன், லைட்லாம் கவர் ஆகும் அந்த பவர் பேக்கப்பில். ஏசி தவிர்த்து மற்ற எல்லாம் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர் பேக்கப் அவங்களே செட் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த இடத்தோட அதாவது லொக்கேஷனோட ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹைலைட் சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட்லேயே வந்து பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு. எக்ஸலண்ட்டான வந்து கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் நடத்துறீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலான ஒரு சரௌண்டிங்கான ஏரியா அது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாஃப் போட்டிங்கன்னா ஸ்டாஃப்க்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி லொக்கேஷனில், அந்த மாதிரி ஸ்பாட்டில் இருக்குது இந்த இடம். மேலும் இந்த இடத்த பற்றி இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீடோ, கடையோ, ஆஃபீஸோ, ஃப்ளாட்டோ நீங்கள் ரெண்ட்டுக்கு விடணும், ரெண்ட்டுக்கு வாங்கணும், வேறு நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும், வாங்கணும் சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் உங்களுக்கு. தேங்க்யூ.